அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சரண்யா மேம் இருக்காங்க. மேமோட வயசு பாத்தீங்கன்னா 40 வயசு ஆகுது. அவங்களுக்கு முன்பல்லு மிஸ்ஸிங் இருந்தது, கடவா பல்லு இல்லாம இருந்தது, மத்த பல்லு அவங்களுக்கு ஆடிட்டு இருந்தது. இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது போன் ரொம்பவே குறைவா இருந்தது. அப்போ அவங்களுக்கு ஃபுல் மவுத் டென்டல் இம்ப்ளான்ட் சொல்லியிருந்தோம். டைட்டானியம் பாரு அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண சொன்னோம். ஏன்னா அவங்களுக்கு போன் குறைவா இருந்ததுனால இம்ப்ளான்ட் பண்ணிட்டு 5-6 நாள்ல அவங்களுக்கு பல்லும் கொடுத்துட்டோம். அவங்க ஊருக்கு போயிட்டு செக்கப்புக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. வாங்க அவங்களோட ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுவாங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. வணக்கம் மேம். நான் கடலூர்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு வயசு 40. என் பேர் சரண்யா. எப்படின்னா நான் 15 வயசுல இருந்து இந்த வழியால ரொம்ப அவதிப்பட்டு இருந்தேன். அது எப்படியே ஒரு பல்லு எனக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர்கிட்டையும் போயிட்டு என் பல்லு போனதுதான் இதாச்சு தவிர இதாது. அப்புறம் நடுவில் என்னால சாப்பிட முடியலன்ற மாதிரி நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு பிரிக்க ஒவ்வொரு வெளியே எடுத்து போகும்போது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது சரி இம்ப்ளான்ட் வந்திருக்கேன்ட்டு அதுவும் நாங்கள் கடவுளில் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க 3 மந்த் அவங்க எனக்கு ஒன்று வைக்கணும் அப்படின்ட்டாங்க. என்னடா இவ்வளோ கேட்குறாங்க. அமௌண்ட்டும் அதே மாதிரி கேட்டாங்க, 5,50,000 கிட்ட கேட்டாங்க. இப்போ கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சரி சடனாக தான் மேமோட வீடியோ வந்தது. அது காட் கிரேஸாக இருக்கு, என்னோட லக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அது கடவுளோட இதுதான் நான் சொல்லுவேன். அப்படி வந்த உடனே என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி நீங்க எனக்கு தயவுசெய்து அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். உடனே அவரும் போன் போட்டு கேட்டாங்க. அப்புறம் மேம் உடனே எங்களுக்கு டீட்டெயில் கொடுத்தாங்க.